வணக்கம், நான் உங்க அனுப் சோனி. இன்னைக்கான கிரைம் பேட்ரோல் எபிசோட்ல ஒரு புது கேஸோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். அந்த கேஸ் என்னன்னு இப்போ பார்த்துடலாமா? ஏதோ ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஜஸ்ட் 10 நிமிஷம் கொடு. நீ வரத்துக்குள்ள ரெடி ஆயிடுவேன். ஓகே, டோன்ட் வரி. ஓகே, பை. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, ஏன் சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்க? இதை பாரு, நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன். இப்போ ஃபோனை வை. ஹலோ, கமுட்டியா போலீஸ் ஸ்டேஷன். இங்கே யாராவது வந்து போனாங்களான்னு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க யார்கிட்டயாவது கேளு. ஃபயரிங் சத்தம் ஏதாவது கேட்டுச்சான்னு கேளு. சார், உடஞ்சு போன மொபைல் கிடைச்சது. அப்போ அடிதடி நடந்திருக்கும். ஃபாரன்சிக்கு அவளோட நெயிலை செக் பண்ண சொல்லு. ஒருவேளை ஸ்கின் டேட்டாஸ் ஏதாவது கிடைக்கலாம். இதை டேட்டா ரெக்கவரிக்கு அனுப்பி வச்சிரு. அடுத்த மாதம் எங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதா இருந்தது. ஒரு அனாதை பிணம் ஒரு வாழ்க்கையை நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. அவங்களுடைய கனவுகள், சந்தோஷங்கள், அவங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையும் நமக்கு நடக்கிறது எல்லாமே அவங்களுக்கும் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா யாரோ ஒரு மிருகம் தன்னுடைய ஒரு வெறித்தனத்தினால எல்லாத்தையுமே பறிச்சிடுறான். ஹீனாவை அவ வீட்டுக்குள்ள நுழைஞ்சி பட்ட பகல்ல கொலையும் செஞ்சிருக்கிறாங்க. அந்த குற்றவாளி யாரு? எதுக்காக அவன் இதை செஞ்சான்? ஹீனாவுடைய மர்டர் இந்த கேஸோட வெறும் ஆரம்பம் மட்டும்தான். ஆனா போக போக ஒரு பெரிய குட்டு வெளிவர வேண்டியிருந்துச்சு. 2019 நடந்த ஒரு பெரிய குற்ற சம்பவமா இந்த சம்பவம் விளங்குச்சு, லிஸ்ட்லயும் சேர்ந்துச்சு. நீ என் கூட உணர்ச்சியோட விளையாடு, அதுக்கு வருத்தப்பட மாட்டேன். ஆனா எதிரிய மன்னிக்கிற குணம் ஒரு தடவை கூட பண்ண மாட்டேன். நீ திருட்டுத்தனமா நட்பை வளர்த்த, அதனால மரணத்தை டச் பண்ணியே ஆகணும். நீ என் இதயத்தை குத்துனன்னு வை, அவங்க இந்த உலகத்தை விட்டு போயே ஆகணும். இது அப்படியே போஸ்ட் பண்ணியாச்சு. தலைவன் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? எங்கள் தலைவர் போல் இருக்க வேண்டும். தேஷ்முக் வாழ்க 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 வாழ்க. தேஷ்முக்
வாழ்க 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 எங்கள் தலைவர் போல் இருக்க வேண்டும். வாழ்க வாழ்க தலைவர் போல் இருக்க எங்கள் வேண்டும். தலைவர் போல் இருக்க தலைவர் கணேஷ் ராவ். எங்கள் தலைவர் தேஷ்முக் வாழ்க வாழ்க. வாழ்க வாழ்க. தலைவர் எந்த மாதிரி இருக்கணும்? வாழ்க, வாழ்க. கணேஷ் ராவ் மாதிரி இருக்கணும். வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்க என்ன, வாழ்க. வேற எங்கேயாவது போய் கத்தேன். எங்கள் இது தலைவர் எங்க போல் ஏரியா, இருக்க புரியுதுல்ல? வேண்டும். அடிங்க, என்னடா வாய்க்கு வந்தபடி பேசுற? டேய் போடா. ஏய், யார் மேல கை வைக்கிற? ஆ? எங்க ஏரியாக்கு வந்து எங்க மேல கை வைக்கிறியா? ஐயாடா. டேய், டேய், எப்பறம் எங்க ஏரியால வந்து எங்க மேல கை வைக்கலாம்? உங்களை யாரா வந்தீங்க? டேய், இந்த பக்கம் வர கூடாதுடா நீங்களா? சார் சார் ஈனாவோட பிஎம் 2 குண்டடி பட்டிருக்க. ஒன்று வயிற்றுல ஒன்று செஸ்ட்டில். மத்தியானம் 2 to 5 இது எல்லாமே நடந்திருக்கு. எந்த கன்னால சுட்டிருக்காங்கன்னு ஏதாவது தெரிஞ்சுதா? 132 ரிவால்வர்ஸ். அப்படின்னா அவன் சர்வீஸ் ரிவால்வர்ல சுடல. ரிவால்வரால சுடும்போது சைலன்சரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அதனால தான் யாருக்குமே சத்தம் கேட்கல. தரரரா 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 தரரரா. You are a great killer, சிவா. பார்க்க சூப்பரா இருக்கு. உன் ஆக்டிங்க பத்தி நான் என்ன சொல்ல? உனக்கு ஒன்று தெரியுமா? என் அம்மாவோட விருப்பமா இதான். நான் வந்து பெரிய ஹீரோ ஆகணும். எனக்கும் உன்னை ஃபுல் ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சும்மா டிஷும் சண்டை போடணும். நீ அப்படியே என் அம்மா மாதிரியே இருக்கிற மம்மி. போடா பைத்தியம், நான் உன் அம்மாவா? பின்ன நாவா? நீயும் என் அம்மா மாதிரியே அன்பு காட்டுறல்ல. சரி இருக்கட்டும். எனக்கு அந்த வீடியோ அனுப்பு, நம்ம வீடியோவை. அந்த வீடியோ எல்லாம் மெசேஜ்ல அனுப்பக்கூடாது. எவனாவது பார்த்துட்டானா? அட நான் தானே சொல்றேன், அனுப்பு. பரவாயில்ல. சரி, நான் அனுப்புறேன். வரேன். என்ன தாண்டா பண்ணிட்டு இருக்க? இதை கொஞ்சம் பத்திரமா வை. என்னதுப்பா இது? உன் வீடு வெடிக்கிறதுக்கு இது ஒன்றும் பாம் இல்லை. எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? நான் சொல்கிறத மட்டும் செய். நான் உன்னை அப்புறம் பார்க்குறேன். சரிப்பா. அக்கா, நான் வரேன். நாள் முழுக்க ஊர் மேயறதே வேலை. ஃபோன் பேட்டரி வேற. சந்தியா, ஏய் சந்தியா, இந்த சார்ஜரை கொண்டு வா போ. ஏய் ஃபோன் கொடு, நான் ஃபோன் பண்ணணும் அர்ஜென்ட்டா. அட அங்கதான் சார்ஜ்ல போட்டிருக்கு. என் பொண்ணு பெரிய லட்சியத்தோட தான் கான்பூர்ல இருந்து இங்க வந்தா. அம்மா, என்ன போக விடுங்க. இங்க இருந்தா என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் மும்பைக்கு போனா ஒரு பெரிய ஆளா வந்துடுவேன். ஏன் இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிற? நீ என்ன ஆக ஆசைப்படுற? உங்களுக்கே நல்லா தெரியும், நான் ஆகாயத்துல பறக்கணும், ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும். ப்ளீஸ் பெர்மிஷன் கொடுங்களேன். அம்மானா இப்படிதான் இருக்கணும். யார் கூடவாவது முன்விரோதம் இருந்துச்சா? எனக்கு தெரியல. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட மறைச்சிருவா. அவளை நாங்க திட்டினாலே ஒண்ணுதான் சொல்லுவா, அம்மா நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க தான் வருத்தப்படுவீங்கன்னு. நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருந்தோம். அடுத்த மாசம் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதா இருந்தோம். அனிகேதன் ஹீனாவுக்கு நடுவில் எல்லாம் நல்லபடியா போச்சா? நாங்கள் ஒருத்தர் ஆழமாக லவ் பண்ணோம். சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தோம். ஹீனா சந்தோஷமா இருந்தா. இதை டேஸ்ட் பண்ணி பாரு. காரமா இருக்கு. டேஸ்ட் இருக்குன்னு போய் தானே சொன்னேன். நீ அன்பா சமைச்சிருக்க, வேற என்ன சொல்றது? ஆஹா, சோ ஸ்வீட். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா ஹீனா? என்னாச்சு பேபி? ஏன் கண்ணில் கண்ணீர்? இத ஓகேன்னு எடுத்துக்கவா? உங்க 2 பேருக்கும் நடுவில் எந்த ஒரு டென்ஷனும் கிடையாதா? ஹீனா மர்டர் நடந்த 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எதுக்காக நீ போலீஸை கான்டாக்ட் பண்ண? நாலு நாளுக்கு நீ வீட்டுக்குள்ள போயிருக்க. ஆனா 4:24 தான் நீ வெளியே வந்திருக்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்க. 20 நிமிஷம் நீ வீட்டுக்குள்ள என்ன பண்ண? ஹீனா, ஹீனா நான் வந்துட்டேன். லேட் ஆகுது, சீக்கிரமா கிளம்பு.
ஹீனா சீக்கிரம் ஆகட்டும், லேட் ஆகுது. ஹீனா டிவில அப்படி என்ன ப்ரோக்ராம் போயிட்டு இருந்துச்சு? என்ன அதான் டிவில 20 நிமிஷம் என்ன பார்த்துக்கிட்டு இருந்த? டிவியில் நான் இல்லைன்னா ஒருவேளை நீ வீட்டுக்குள்ள போன, ஹீனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் சண்டை போட ஆரம்பிச்சா, கோபத்துல வாக்குவாதம் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் நீ அவளை சுட்டு தள்ளியிருக்க. சார் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ப்ளீஸ் என்ன நம்புங்க. அதோட நான் எதுக்காக சுடணும்? அதை தான் ஏன் கேட்குறோம், எதுக்காக நீ சுட்ட அதை நீயே சொல்லிடு, இல்லைன்னா ஆதாரங்கள் எல்லாத்தையும் சொல்லிடும். நீ கவலைப்படாத, உன் வேலை முடிஞ்சிடும். இதை பாரு, சரியா வேலை பாரு. பார்ட்டி பேரை கெடுத்துடக்கூடாது. டென்ஷன் ஆகாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். அதோ என்னுடைய சிறுத்தை வந்துட்டான். வாடா வா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாரா. பிரமாதம். இப்போ உங்களுடைய சிறுத்தை பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு. அப்படியா? டேய் உன்னுடைய வீடியோவை காட்டேன். நைனா இதை பாருங்க. ரொம்ப திறமைக்காரதாண்டா நீ. ரொம்ப மோசமான ஆளு சார். இங்க கூட என்னோட சிஸ்டருக்கு இந்த வீடியோஸ் அனுப்பியிருக்கான் பாருங்க. கூட பிறந்த சிஸ்டர் சார். அவன் நம்பரை சொல்லு. ஆடா இந்த ஃபோன் வேற நடுவில் தொந்தரவு. சாரி நைனா, ஒரு நிமிஷம். யாருப்பா? ஹலோ சிவா, பிஎஸ்ஐ ஷிர்கே, ஷாமுண்டே போலீஸ் ஸ்டேஷன். கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு சீக்கிரம் வரியா? ஏய் உன்னை விட மாட்டேன்டா. ஏய் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சிவா இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான் சார். அடே வந்து அடி. இங்க பாரு, உன்னதான் வீடியோ எடுத்துக்கிறேன், எல்லாரையும் வீடியோ எடுத்துக்கிறேன். ஏன்னா தெரியணும்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இவன் அடிக்கிறான், எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்கன்னு. ஏய் கீழே இருக்கு. தப்பான வீடியோ எடுத்துட்டு போலீஸ்க்கு டியூட்டியை பத்தி சொல்றியா? லத்தி எடுத்து பின்னாடி சொல்லணும்னு வச்சுக்கோ, அப்புறம் புத்தி வரும். இல்ல சார். ஏய் சவுண்ட் கம் பண்ணு. சார் சிவா ஒன்றும் கேவலமானவன் கிடையாது. என்ன எதுக்கு உள்ள போடுறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏதோ ஒரு தப்பு நடந்துருக்குது, அதான் மிஸ்டேக்கா அங்கே போயிருக்குது. அக்காவுக்கு போய் இதெல்லாம் நான் அனுப்போனா? இங்கே பாருங்க, சந்தியா லவ், சந்தியா சிஸ்ஸு. அந்த வீடியோவை என் லவ்வுக்கு அனுப்புனேன், சந்தியாவுக்கு. என் அக்கா பேரும் சந்தியா சார். தவறுதெல்லாம் அவங்களுக்கு போயிடுச்சு சார். போய் சொல்றான் சார் இவன். என்னக்கா நான் உங்ககிட்ட இப்படிலாம் நந்துப்பனா? மறந்துட்டியா? நீ மேக்கப் போட்டு வீட்டை விட்டு வெளியே போகும்போது அரை டிக்கெட்டுங்கெல்லாம் உங்க பின்னாடியே சுத்துவானுங்களா? அப்ப தடுத்தது யாரு? நான் தான் அவனுங்களை தத்தேன், பின்னி பெடல எடுத்தேன். என்ன மறந்துட்டியா? நான் உன்னோட சின்னவன். அம்மா அப்பா போனதுக்கு அப்புறம் உன்னை நான் பாத்துக்கினேன். இதோ இருக்கானே இவன் சரியான சோம்பே. அடக்கு, ஒழுங்கா பேச கத்துக்கோ. தபர் சார், இவன் எப்படியாவது என்ன மாட்டி விடணும்னு பாக்குறான். அப்பதானே என் வீட்டை அவன் பேருக்கு எழுதிக்க முடியும். என் பேச்ச நீங்க கேட்க மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு ஆதாரம் வேணும். இப்ப இருங்க, சந்தியா இப்ப வந்து எல்லாத்தையும் சொல்லுவா, அப்ப நம்புவீங்க. தோ சொன்னல, வந்துட்டா பாருங்க. சரி உண்மைதான் சொல்றேன். நீ வந்து சொல்லுவா. சார் வீடியோவை எனக்கு அனுப்புன்னு நானே தான் கேட்டேன். சார் சிவா இந்த மாதிரி மோசமான வேலைகளை செய்ய மாட்டான். நீ யாரு? நான் மினிஸ்டருடைய பையன். இவனுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சு இவன் உண்மையா தான் பேசுறான். சிவா தெரியாம தான் உங்களுக்கு அனுப்பியிருக்கணும். இது உங்களோட பர்சனல் மேட்டர். இருந்தாலும் நான் சொல்றேன், இந்த மாதிரி வீடியோவை எடுக்காத. தெரியாம வெளியில சர்க்குலேட் ஆச்சுன்னா அப்புறம் உனக்கு தான் பெரிய ஆபத்து. சரிங்க சார். நான் பாதர வந்துட்டேன் பாத்தியா? இந்த நட்பு என்னைக்கு மறந்துனே இருக்கும். வாடா சூப்பர் ஸ்டார், உட்கார போலாம். இந்த சாரை கட்டி அணைக்கிறீங்களோ, இவரு அந்த அருணுக்கு நாயாவே மாறிட்டான்டா. எதிர்கட்சி தலைவரோட பையன் கூடவே சார் சுத்திக்கிட்டு இருக்காரு. அதனால உங்களுக்கு எதிரியா? ஏய் என்ன உனக்கு? இவன் சரியான பைத்தியம், நீ எடு போலாம். ஏய் நில்றா. ஷிர்கே, இந்த அனிகேத்துக்கு கன் டீலர் ஷீட்டர் கூட ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு கொஞ்சம் பாரு. அவனோடது ஹீனாவோட ஃபோன் டீட்டெயில் என்னாச்சு? சார் 2 பேரோட ஃபோன் டீட்டெயில்ஸும் வந்தாச்சு சார். சார் ஹீனாவோட காலில் எதுவும் சஸ்பீஷியஸ் எல்லாம் இல்லை, எல்லாமே நார்மல் காலாக தான் இருக்கு. சார் இந்த அனிகேத் கொஞ்ச நாளாவே ஒரு பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. இவ பேரு கோயல். நீ அனிகேத் கிட்ட அளவுக்கு அதிகமா பேசிட்டு இருந்திருக்க. அவன் என்னோட பழைய ஃப்ரெண்டு. அதுக்குன்னு அவ்வளவு நேரமா? இது ஹீனாக்கு தெரியுமா? உங்க நட்புல ஹீனாக்கு எந்த பிரச்சனையும் வரலையா? கண்டிப்பா இல்ல. இன்ஃபேக்ட் அவ என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. அப்ப அவ ஏன் உனக்கு கால் பண்ணவே இல்ல? இது ஹீனாவோட கால் ரெக்கார்ட். அது சாதாரணமா நாங்க ஒரு பார்ட்டில தான் சந்திப்போம். அப்படியே பேசணும்னாலும் அங்கித்தோட போன்ல இருந்தே பேசிடுவேன். நாங்க போலீஸ். எங்க கிட்ட ஆலமரம் மாதிரி யாரு போய் சொன்னாலும் உண்மையை வேரோட தோண்டி எடுத்துருவோம்.
என்ன மச்சான் பங்க தனியா பார்ட்டி ஆரம்பிச்சியா? சரி பரவாயில்ல, இருக்கட்டும் விடு. 2 கிளாஸ் மோதிக்கிச்சுன்னா உடனே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இயற்கைய பாரு. இங்க பாரு. என் எதிரி கூட கை கோத்துக்கிட்டு நிக்கிற, என் முன்னாடியே வந்து வாலாட்டியாடா நாய. ஏய் பங்கஜ், உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிச்சா? உன் மண்டையில எந்த விஷயமும் ஏறாதா? எத்தனை வாட்டி உனக்கு புரிய வச்சாலும் அதை மறந்துட்டு இப்படியே பேசிட்டு இருப்பியா? சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஷிப் அது இதுன்னு பேசின்னு இருப்ப. ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துலயும் நட்பு வாழ்கன்னு சொல்லுவ. இப்ப என்கிட்டயே விரோதம் வச்சுக்கிறியா? ஏன்டா? அவன் அப்ப இன்னொரு பார்ட்டியில இருக்கான்றதுக்காகவா? இங்க பாரு. டேய் பங்கஜே, டேய் அமைதியா இருடா. எல்லாத்தையும் மறந்துரு. நம்ம லைஃப்ல அவனும் நம்ம கூட தாண்டா இருந்துக்கிறா. அவனும் நம்மளோட நல்ல ஃப்ரெண்டு தானே. அப்படி இருக்கும்போது லைஃப்ல நீ எதுக்குடா இன்னும் டென்ஷன் எடுத்துக்கிற? எல்லாத்தையும் விட்டு தள்ளுற. மறுபடியும் அவன் கூட ஃப்ரெண்டா இல்ல. நீ சொல்றதும் சரிதான்டா. சரி, என்ன மன்னிச்சிரு. உனக்கு வீடியோ தானே எடுக்கணும். ஏடா டேய் சீக்கிரமா ஏடா. ஒரு நிமிஷம் இரு. இந்த ஒரு பெக்க போட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுறா. அதான் நான் தான் சொல்றேன்ல, போடுறா. அடி. இப்போ ஒரு போட்டு போடலாமா? எடு. ஆரம்பிக்கலாமா? எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை யாராலையும் அழிக்க முடியாது. எங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் கூட சேர்றத அடுத்த வீடியோ வர வரைக்கும் காத்துன்னு இருங்க. சும்மா பக்காவான ஃப்ரெண்ட்ஸுங்க நாங்க. போது நிறுத்துறா. என்னடா? ஆனா நீங்க 2 பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க. என்னடா டேய் இப்படி ஒரு ரியாக்ஷனை கொடுக்குற? பங்கஜே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கையை நீட்டுறான்ல, நீ ஏதோ வில்லன் மாதிரி அவன் கையை அறுக்க பாக்குறிய. சும்மா வாடா, முன்ன மாதிரி எல்லாரும் ஒன்னா இருக்கலாம். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமோ? அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்க்கலாம். வா, முன்னாடி மாதிரி பார்ட்டி பண்ணலாம் ஜங்கல்ல. 3 பேர் நட்பு, இது அழியா நட்பு. ஆனா ஒண்ணு, நீ எனக்கு ஒரு வேலையை செய்யணும். சார், அனிகேத் கால் ரெக்கார்டில் ஹிஸ்ட்ரி ஷீட் நம்பரே இல்லை. நம்ம உளவாளிகளும் இதான் சார் சொல்கிறாங்க. அவன் கன் சப்ளை கான்டாக்ட்லேயும் இருக்குல்ல சார். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவன் ட்ரக் டீலரை பிடிச்சிருக்கான். அவன் பேர் பீமான்னு நினைக்கிறேன். பீமா தனியாக இருந்திருக்கான். 2 பேருக்கும் கிராஸ் ஃபயரிங் நடந்திருக்கு. போலீஸ் ரெக்கார்ட் படி இவங்க பீமாவோட கன்னை சீஸ் பண்ணல. ஆமா சார், நான் தான் சார் சுட்டேன். அந்த கன் எங்க? சப் இன்ஸ்பெக்டர் அனிகேத் காம்ப்ளி அவர்கிட்டயே வச்சுக்கிட்டாரு. வாயை திறக்காம இருக்கணும், இல்லைனா ஒரு வழி பண்ணிடுவேன்னு மிரட்டினாரு. இவனை கூட்டிட்டு போ. சார், அனிகேத்தை கேட்டால் தான் நமக்கு எல்லாமே தெரிய வரும். ஒரு யூஸும் கிடையாது. அவன் ஒத்துக்கவே மாட்டான். கன்னோட ரெக்கார்டு கூட இல்லை. நீ வேணா ஒரு வேலை பண்ணு. அனிகேத்துக்கு எதிராக எவ்வளவு எவிடன்ஸ் கிடைக்குதோ அதை முதல்ல சேகரி. எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி அவன் கைவரிசை தான் இருக்கும். சார், என்ன நீ விட்டு போனதுல இருந்து எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஆனா இன்னைக்கு என் மனசு சந்தோஷப்படுது. ஓ மவன் இன்னைக்கு பெரிய வேலையை செய்ய போறான். ஆசீர்வாதம் கூடயம்மா. நண்பர்களே, என் அம்மாவோட ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, உங்க ஆசீர்வாதமும் வேணும். உங்க அம்மா மேல உங்களுக்கு அன்பு இருந்துச்சுன்னா எனக்கு விஷ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. ஹே மை லவ், இப்பதான் உன்னோட போஸ்டர் பார்த்தேன். 2 ஃப்ரெண்ட்ஸையும் ஒன்னா சேர்த்து ரொம்ப பெரிய வேலை பண்ணிருக்க. முதல்ல நான் வாழ்த்து சொல்றேன். ஆல் தி வெரி பெஸ்ட். நட்பு என்னைக்கு வாழணும். சார், ஈனாவோட மொபைலில் சில ஃபோட்டோஸ்லாம் இருந்திருக்கு சார், பாருங்க. இந்த ஃபோட்டோவை ஆர்த்தின்னு ஒருத்தி அனுப்பியிருக்கா சார். எஸ் சார், நான் தான் இந்த போட்டோஸை ஹீனாக்கு அனுப்பினேன். அப்படின்னா அனிகேத் ஹீனாவை சீட் பண்ணிட்டு இருந்தானா? சார், அது எனக்கு தெரியாது. ஆனா கோயல் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு அனிகேத் என்னைக்குமே சொன்னது கிடையாது. அவன் ஜஸ்ட் ஒரு நார்மல் ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னான். ஆனா ஒன்று, ஹீனாக்கு அவங்க மேலே சந்தேகம் இருந்தது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி அவங்க ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. ஒரு நாள் பார்ட்டியில் ஹீனா என்கிட்ட கேட்டா. ஆனால் அப்போ நானும் தெரியாமல் உண்மையை சொல்லிட்டேன். நான் அனிகேத்துக்கு எதிராக அவளை தூண்டி விடுறேன்னு அவள் தப்பாக நினச்சிக்கிட்டா. பொய் சொல்கிறேன்னு நினச்சா. இதனால நீ ப்ரூஃப்காக அனிகேத்தன் அப்புறம் கோயலோட பழைய ஃபோட்டோ அனுப்பியிருக்க. இருந்தா
கோயல் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தா. அதோட நான் இந்த விஷயத்த ஹீனா கிட்டேயும் மறைச்சேன். அப்போதானே அவளை நீ கல்யாணம் பண்ண முடியும். அப்புறம் கோயில் கூடயும் நீ டைம் பாஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார், நீங்கள் என்னை தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஜஸ்ட் என்ன இங்கே பாருங்க சார், ஹீனா என் விஷயத்தில் ரொம்ப பொசசிவாக இருந்தா. ஒருவேளை இது காரணமாகவே நான் அவளை ரொம்ப லவ் பண்ணியிருந்துருக்கலாம். எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லாவே தெரியும். கோயல் என்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற விஷயம் அவளுக்கு மட்டும் தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு செருப்படி நிச்சயம். அதனால் நான் அதை விரும்பலை. கோயல் உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு. இப்போ நாங்கள் 2 பேரும் வெறும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஷிப்பை காப்பாத்துறதுக்கு நீ லவ்வை விளக்கிட்ட, அதானே? சார், நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. இங்க பாரு, எந்த கண்ணால ஹீனாவை கொலை பண்ணியோ அந்த கண்ணு உன்கிட்ட இருக்கு. சார், நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? அதுதான் உண்மை. பீமாவை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கண்ணை உன்கிட்டயே நீ வச்சிருந்திருக்க. சார், எனக்கு இப்போதான் எல்லாமே புரியுது. இதெல்லாம் அந்த பீமாவுடைய வேலை தான். அவன் ஆளுங்களோட செஞ்சு இதை பண்ணியிருக்கான். நான் தான் பீமாவோட செஞ்சிருந்த பிசினஸை நிறுத்திட்டேன். என்ன பழி வாங்கிறதுக்காக தான் அவன் என்னுடைய ஹீனாவியை கொலை பண்ணியிருக்கான். நீ ஒரு போலீஸ்காரன், நாங்களும் போலீஸ்காரங்க தான். உண்மையை வெளியே கொண்டு வர 2 பேருக்கும் தெரியும். உண்மையை நாங்க தேடி கண்டுபிடிச்சிருவோம். அந்த சிவா இருக்கானே, அந்த சிவா பையன் எங்கடா போனா? ஃபோன் பண்ண அவனுக்கு. இதோ வந்துட்டான். ஹீரோ வந்தாச்சு. எங்கடா இருந்த? வீடியோ எதுவும் எடுத்துட்டு இருந்தியா என்ன? பொருளை கொண்டு வர சொன்னே, கொண்டு வந்தியா? எனி டவுட்டா? துப்பாக்கிக்கு அங்க என்னடா வேலை? உன்னை மர்டர் பண்ணணுமே. ஏய், பைத்தியம் முடிச்சிருக்கா உனக்கு? பயந்துட்டான் பாரு. இன்னைக்கு காட்டுக்குள்ள பார்ட்டி பண்ண போறோம். அங்க அனிமல்ஸ்லாம் இருக்கும்ல, அதுக்கு தாண்டா. அதுங்க நம்மளை சைடு சேர்க்கறதுக்கு முன்னாடி நாம அதுங்களை யோசிக்காத. நானா வரல. ஏன்? என்ன அது எனக்கு உடம்பு சரியில்லை, அதான். நீங்க போங்க, நான் வரல. இவன் பயந்துட்டான்டா, ஓடுறான் பாரு. நட்புக்காக இந்த ஒரு பெக்க போட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகுறா. டேய், சீக்கிரமா வா. நீ குடிச்சிட்டே இரு, சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம்டா. இப்பதான் மஜா வருது. என்னடா சரக்கு காலி ஆயிடுச்சா? பார்ட்டியே முடிஞ்சு போயிருச்சு. எல்லாம் போலாம். இப்பெல்லாம் இருக்காத. இன்னைக்கு ஒரே நாள்ல இந்த பார்ட்டி முடிஞ்சிருவா என்ன? ஏய், நீ வாடா, நம்ம போய் வாங்கிட்டு வரலாம். வாடா, வா. இருடா, நானும் வருவேன். உட்கார்றா, இப்போ வந்துருவேன். இருடா, என்னை விட்டுட்டு போகாதீங்கடா. டேய், நான் வருவேன், கண்டிப்பா வருவேன். சரி, கேட்க மாட்டேன், எழுந்து வாடா. நிக்கவே முடியல. என்னை விட்டுட்டு போகாத சொல்றேன். இங்கதான் மச்சி. நிப்பாடு. ஏய், அப்படியே சைடிஸும் வாங்கிடுறா. கொஞ்சம் சீக்கிரம் கட்ட சொல்றா. நான் போய் பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன். டக்குன்னு வந்துரு. ஓ, சீக்கிரம் வாங்கிட்டு வா. ஏய் மச்சா, அங்க பாத்தியா போத்தின்னு தூங்கினுக்கிறான்டா. வா போலாம். மச்சா, இங்க பாத்தியா என்ன வாங்கிட்டு வந்துக்கிறேன்னு? ஏய், வாங்கிட்டு வந்துட்டா. அதான் சொன்னல, இவனை நம்ம கூட்டிட்டு போயிருக்கணும்டா. இழுத்து போதிட்டு தூங்குறான் பாரு. எழுந்துடுறா, எழுந்துடுறா. நட்புங்கிற பேரை சொல்லி அவனை ஏமாத்தினது யாரு? அருணா இல்ல சிவாவா? இல்லன்னா யாருமே யோசிக்காத அளவுக்கு 3rd person ஒருத்தங்க இருக்காங்களா? பங்கஜ பத்தி தெரிஞ்சுதா? இல்ல சார், காலையிலேருந்தே அவரை பார்க்கல. என்னடா நீ போனையே எடுக்க மாட்டேங்கிறான்? சார், அண்ணனை எல்லா பக்கமும் தேடிட்டேன், ஆனா அவர் எங்கேயும் கிடைக்கல. நான் அவங்கிட்ட சொன்னேனே, லாலா கிட்ட பேசி டீலை முடிக்க சொல்லியிருந்தேனே. போன் வேற போய் தொலைய மாட்டேங்குது. அப்பா, இந்த வீடியோ ஷேர் ஆயிருக்கு. பங்கஜ் கணேஷனுடைய பையனோட காட்டுக்குள்ளையா? அப்பா, இது எந்த ஏரியா? அவனை கீழே இருக்குங்க. பங்கஜ் பாரா. பங்கஜ் எங்கடா? எங்க போயிருக்காங்களா தெரியாது சார். எனக்கு தெரியாது சார், கண்டிப்பா தெரியாது சார். எங்கடா பார்ட்டி பண்ணானுங்க? காட்டுக்குள்ளதான் சார் உட்கார்ந்து இருக்காங்க. பங்கஜ், நீங்க கொஞ்சம் பின்னாடி போங்க. உங்ககிட்ட நான் அப்புறமா பேசுறேன். சீக்கிரம் போங்க. பின்னாடி போங்க. போப்பா. நீ சொல்லு சார். அது அருண் இங்க வந்திருந்தா சார். பங்கஜ் அண்ட் சிவா எல்லாருமே இங்க தான். சிவாவா? சிவா யாரு? சிவா தான் சிஸ்டருக்கு தெரியாம வீடியோ அனுப்பிச்சிருந்தான் சார். சார்,
சிவா ஒன்றும் கேவலமானவன் கிடையாது. நம்ம ஸ்டேஷன் கூட வந்தானே சார். அருண், சிவா, பங்கஜ் எல்லாருமே சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் சார். நானும் அவங்க கூட தான் இருந்தேன். இன்னைக்கு சிவா இங்க வந்திருந்தா சார். அவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு வந்தா சார். இது உனக்கு எப்படி தெரியும்? நானும் இன்னைக்கு பார்ட்டிக்கு வரதா தான் சார். ஏன் வரல? அது எனக்கு உடம்பு சரியில்லை சார், அதான் வரல. சத்தியமா சொல்றேன் சார், ஒன்றும் முடியல சார், அதான் வரல. சார் இந்த அருண் மேல எனக்கு ஒன்றும் நம்பிக்கை வரல சார். இதுக்கு முன்னாடி அவன் ஒருத்தனை அடிச்சிருக்கான் சார். குண்டு உரசதுனால மனுஷன் தப்பிச்சிட்டான். போலீஸ் கேஸ் கூட நடந்தது சார். நம்ம கிட்ட பெருசா ஆதாரம் இல்லாதனால அதை விட்டுட்டோம். அந்த ஆளும் கேஸை திரும்ப வாபஸ் வாங்கிட்டான் சார். இங்க இருக்கிற பொருட்களை ஃபாரன்சிக் அனுப்பிடு. கிளாஸ், பாட்டில் எல்லாத்தையும் அனுப்பு. அப்புறம் அருண் அண்ட் சிவா 2 பேரும் வரணும். இங்க பாருங்க, என் பையன் எதுவும் பண்ணல. உங்க பையன் எங்க இருக்கான் அதை மட்டும் நீங்க சொல்லுங்க போதும். வேலை விஷயமா டெல்லிக்கு போயிருக்கான். அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணானே அது எப்பவோ எடுத்ததா இருக்கலாம். சொல்றேன்ல, அருண் எதுவும் பண்ணல. சார் சிவா தான் சார் கொண்டு இருப்பான். என்ன உளறீங்க? ஏன் உன் தம்பியை காப்பாத்துற சார்? அவன் தான் சார் கொண்டு இருப்பான். பங்கஜ் மேல குண்டு பட்டுச்சுல, சிவா இவ்வளவு பெரிய கன்னு வச்சிருந்தான் சார். சார் எங்க காலையில வெளில கிளம்பிட்டீங்க? என்னங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? எப்ப பார்த்தாலும் ஏன் அவன் பின்னாடி போறீங்க? என் பொண்டாட்டி தானே நீ, ஆனா அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. மறுபடியும் அக்கா வச்சனு வையே பொட்டு வந்துடும். இதுல இருக்கிற மொத்த குண்டும் இறங்குச்சுன்னா எல்லாம் செதறிடும். அவன்கிட்ட என்ன கண்ணு இருந்தது? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். எப்ப பார்த்தாலும் அவனுக்கு இந்த வீடியோ எடுக்க தான் சார் வேலை. போனும் கையுமா இருப்பான். இங்க பாருங்களேன், நீங்களே பாருங்க, இங்க பாருங்களேன். சார் சிவா, அருண் 2 பேருமே வீட்டில் இல்லை. அவங்க 2 பேரோட ஃபோன் நம்பரும் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. சிவா கிட்ட கன் இருந்ததுன்னு அவங்க மாமா சொல்றாரு சார். அந்த கன்னை காட்டி அவரே மிரட்டி இருக்கிறதா சொன்னார் சார். பார்ட்டிக்கும் அதே கன்னோட தான் அவன் போயிருக்கான். வீட்டை விட்டு கிளம்பும் போதே இந்த வீடியோ அவன் போஸ்ட் பண்ணியிருக்கான். நண்பர்களே, எங்க அம்மா மாதிரியே உங்க விஷயம் எனக்கு தேவை, மறந்துடாதீங்க. இவன் ஏதோ நல்ல விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கான். சார் குல்கில் சொல்றபடி பார்த்தா இவன் பங்கஜையும் சிவாவையும் ஒன்னா சேர்க்க முயற்சி பண்ணானா? இதை நாம வேற ஆங்கிள் பார்க்கலாமா? சிவா பங்கஜ கொலை பண்ணி வேற ஏதாவது நல்ல காரியம் பண்ண பார்க்கலாம். ஷிர்கே ஞாபகம் இருக்கா? போலீஸ் ஸ்டேஷன் வந்தப்ப அப்போ ஒரு மாதிரி இம்பல்சிவ் பர்சனா இருந்தா. அவன்கிட்ட கன்னும் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பார்ட்டியில பங்கஜுக்கும் அவனுக்கும் சண்டை நடந்திருக்கணும். அப்போ கொண்டு இருக்கணும். ஒரு வேலை பண்ணு, அருண், சிவா இவங்க வீட்டு மொபைல சர்வேலன்ஸ்ல போட்டுரு. சார், பங்கஜோட பிஎம் ரிப்போர்ட் வந்திருக்கு சார். வாட்? இது எப்படி சாத்தியமாகும்? அப்படின்னா 2 மர்டருக்கும் கனெக்ஷன் இருக்கா என்ன? இது என்ன கனெக்ஷனா இருக்கும்? எனக்கு சிவாவையும் தெரியாது, அருணையும் தெரியாது. நல்லா யோசிச்சு பாரு. சார், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அருண் சிவாங்கிற பேர்ல எனக்கு யாரையுமே தெரியாது. அப்படின்னா உன்னை யாரும் மாட்டி விட யோசனை பண்றாங்க, அப்படிதானே? அதை சொல்ல முடியாது. யார் வேணாலும் பண்ணலாம். பீமா கூட தான் பண்ணலாம். இங்க பாரு, பீமாவோட ரெக்கார்ட்ல எதையுமே முடிவு பண்ண முடியல. உன்னை பழி வாங்குறதுக்கு அவன் ஹீனாவை கொலை பண்ணியிருக்க மாட்டான். அதனால நான் கான்ஃபிடென்ஷியலா கேட்குறேன், நீ வந்து பீமாவோட கன்னை எடுத்தியா? ஆமா சார், நான் பீமா கிட்ட இருந்து அந்த கன்னை வாங்கிட்டேன். அந்த கன்னை ஹீனா கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். அந்த கன்னை நான் எதுக்காக ஹீனா கிட்ட கொடுத்தேன்னா, அந்த கன்னை, அதாவது நான் அதை என்கிட்ட வச்சுக்க முடியாது. அப்புறம் அதே கண்ணால ஹீனாவை நீ கொலை பண்ணிட்ட. என்ன நம்புங்க சார், நான் ஹீனாவை கொலை பண்ணல. நான் உண்மையை தான் சொல்றேன். நீ உண்மையை சொல்றியோ இல்ல பயந்து சொல்றியோ, ஆனா உனக்கு தெரியும் அருண், சிவா, புல்கேத் அவங்க கூட ஏதாவது உனக்கு கனெக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீ தப்பிக்க முடியாது. போறவன் போயிடுவான், மறுபடியும் வரவே மாட்டான். அதிக பாவத்தை சுமக்காதீங்க நண்பர்களே, அப்புறம் பாவக்கூடம் வழிஞ்சிரும். சார், சிவா இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கான் சார், நாசிக்ல இருந்து. அப்புறம் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணியிருக்கான் சார். சிவாவுக்கு ஹீனா கூட ஏதாவது கனெக்ஷன் இருக்கு? அதுல 3 மட்டும் தான் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு சார். அதுல 4வது கிளாஸ் மட்டும் கிளீனா இருக்கு. ஆனா அதுல விஸ்கி இருந்திருக்கு. 4 பேர் ட்ரிங்க் அடிக்க உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா ஃபிங்கர் பிரிண்ட் 3 கிளாஸ் தான் சார் இருக்கு. 4வது கிளீனா இருக்கே. நீ சொன்ன மாதிரி இது 4வது கிளாஸ். யார் இந்த கிளாஸை இப்படி பிடிச்சானோ அந்த அடையாளம் கிளாஸ்ல விழும். அதோட எவன் இந்த கிளாஸை இப்படி தூக்குனானோ
அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க என்ன சொல்றீங்க? அந்த 4வது ஆள் யாரா இருப்பான் சார்? அதேதான், கடைசியில உடம்பு சரியில்லைன்னு போகாம இருந்தான். இது கிளம்பு, நீ குத்து எதுவும் சாப்பிட மாட்டேன். டேய் என்னடா இது? என்ன இப்படி பேசிட்டு இருக்க? அவ என்னுடைய மனைவி. அதுக்கு என்ன, இவளை கல்யாணம் பண்ணிக்காதுன்னு சொன்னல, நீ ஜாலியா இருப்ப, எங்க நல்லதெல்லாம் வீணா போகும்ல. போடா போடா, இங்க நிக்காத, போடா. நல்லா கேட்டுக்க, இதுக்கப்புறம் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. ஐசி, சிவாவை பங்கஜ் அடிக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருந்திருக்கு, உன்கிட்டயும் அந்த மோட்டிவ் இருந்திருக்கு. ஏன்னா அருணும் பங்கஜும் சண்டை போடுறதுக்கு காரணம் நீ. எல்லாரும் முன்னாடியே பங்கஜ் உன்னை அரைஞ்சிருக்கான், உனக்கு கோபமும் வந்திருக்கும். அதனால பார்ட்டிக்கு போகும்போது அவங்க கூட நீ போகவே இல்லை. அந்த சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்தி பங்கஜை கொலை பண்ணிட்ட. யாருக்கும் சந்தேகமும் வரல. சார் சார் இல்லை சார், நான் அப்பெல்லாம் எதுவும் பண்ணல சார், சத்தியமா சொல்றேன் சார். அப்புறம் ஏன் பார்ட்டிக்கு போகல? சார் உண்மையை சொல்லணும்னா நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். அது எதுக்கு சார்? அது அன்னைக்கு பார்ட்டிக்கு அவன் கன்னு கொண்டு வந்திருந்தான் சார். அப்போ சிவா அருணுக்கு கன்னை கொடுத்தானா? அருண் தான் சிவா கிட்ட கன் வச்சுக்கொண்டு கொடுத்தான். அப்புறம் பார்ட்டிக்கு போகும்போது கன்னை திரும்ப வாங்கிக்கிட்டான் சார். ஷிர்கே, பார்ட்டி நடக்கும்போது கன் அருண் கிட்ட இருந்திருக்கு. அருண் பங்கஜுக்கும் சண்டை இருந்திருக்கு. ஒருவேளை அருண் பங்கஜ கொண்டிருக்கலாம். சார் கன் யார்கிட்ட இருந்தா அதனால என்ன? அவங்கக்குள்ள சண்டை நடந்திருக்கலாம், சிவா வந்து அவனை சுட்டுருக்கலாம்ல. சீக்கிரம் புல்கியோட மொபைல் லொகேஷன் எடு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அருண் அப்புறம் புல்கித், சிவா, கன்ஃபார்மா இவங்க 3 பேர்ல தான் யாரோ பங்கஜ கொண்டு இருக்காங்க. நான் சொன்னது எல்லாம் கரெக்டா நடக்கணும், புரியுதா? ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க போங்க, வரேன். இப்போ என்னன்னு சொல்லு. அப்பா, என்ன இதுல இருந்து வெளியில எடுங்கப்பா. சார், சிவா, அருண், புல்கித் கால் டீட்டெயில்ஸ் அப்புறம் உங்களோட லொகேஷன் கிடைச்சிருக்கு. சிவாவும் அருணும் அங்கே தான் இருந்திருக்காங்க. ஆனால் புல்கித் மட்டும் அங்கே. ஒருவேளை புல்கித் வேணும்னே மொபைலை வீட்டில் வச்சுட்டு போயிருக்கலாம்ல. ஷிர்கே, இந்த அருண், சிவா, புல்கித். ஆனால் நம்ம முன்னாடி இருக்கிற சஸ்பெக்ட் அருண், சிவா, புல்கித், அனிகேத், அப்புறம் பீமா. சார் இந்த சிவாவும் ரொம்ப விசித்திரமான ஆள் தான். கேர்ள் ஃப்ரெண்டு கூட எங்கேயோ இருக்கான். நான் அவனோட கால் ரெக்கார்டு கூட செக் பண்ணேன். கால் ரெக்கார்டில் நிறைய பொண்ணுங்களோட நம்பரும் இருக்கு. யார் கூடலாம் அதிகமாக பேசியிருக்கானோ அவங்களெல்லாம் கூப்பிடு. அவன் ரொம்ப நல்லவன் சார். அவனை மாதிரி நல்லவங்களை பார்க்கவே முடியாது. நாங்க ஒருத்தர் ரொம்ப டீப்பா லவ் பண்றோம். அவன் எங்க லவ் பத்தி அவங்க வீட்ல பேச போறானா. அவன் ரொம்ப நல்லவன் சார். அவன் நல்லவனா தான் இருந்திருக்கான். பல பொண்ணுங்களை நான் காதலிச்சிருக்கிறேன். ஆனா எனக்கு உண்மையான அன்ப ஒருத்தி மட்டும்தான் குத்தா. யாரெல்லாம் என்ன ஏமாத்தினாங்களோ, என்ன பலகீனமா பார்த்தாங்களோ, அவங்க கிட்ட ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். தயாரா இருங்க. யாரு நினைச்சது அத்தை இலக்கு நீங்களா கூட இருக்கலாம். யாரெல்லாம் என்ன ஏமாத்துனீங்களோ தயாரா இருங்க. யாரு நினைச்சது என்னோட அடுத்த இலக்கு நீங்களா இருக்கலாம். சோஷியல் மீடியால சிவாவோட இந்த போஸ்ட் ரொம்பவே பரவிடுச்சு. சிவா கிட்ட கன் இருக்கிறது தெரிஞ்சிடுச்சு. சோ அவன் யாரை வேணாலும் கொல்லலாம். நிறைய பேர் அவனுக்கு எதிராக போலீஸ் ஸ்டேஷன்ல புகார்கள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சிவாவால உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னாங்க. பங்கஜ் ஹீனா விஷயத்துல போலீஸ்க்கு எதுவுமே கிடைக்கல. ஹலோ சிர்கே சார். சார், அருண் ஒய்ஃப் இங்கே போயிருக்காங்க சார். சார், வீட்டில் யார் இருக்காங்க? யாரும் இல்லை சார். அங்கே நில்றா. சார் 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 இல்லைங்க சார், அவரை ஒன்றும் பண்ணாதீங்க. சார் சார் சார், நான் உண்மையை சொல்றேன் சார். நான் எதுவுமே பண்ணல சார். வீட்டை சர்ச் பண்ணுங்க. சொல்றது சார், நான் உண்மையை சொல்றேன் சார். எதுவுமே பண்ணல சார். எதுவும் பண்ணலனா கன் எப்படி வந்துச்சு? சார், நான் அங்க பயந்து போயிருந்தேன் சார். பங்கஜ் என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க ஆசைப்படுறதா சிவா என்கிட்ட சொன்னான். நான் கொஞ்சம் பயந்து போயிருந்தேன். என்னை காட்டில் கூட்டிட்டு வந்து சுற்றுவான் சார். அதனால சார் நாங்கள் குடிக்க கூட இல்லை சார். பங்கஜ நீ தானே கொலை பண்ண? இல்லை சார், நான் பங்கஜை கொலை பண்ணல சார்.
நான் சிவா கூட பாட்டில் வாங்க போயிருந்தேன் சார். சார் எனக்கு தெரிஞ்ச சிவா தான் பங்கச்சை கொண்டு இருக்கணும் சார். சார் சிவா எப்படா கொல்லுவான்? கன் உங்ககிட்ட தானே இருந்துச்சு. நீ சிவாவை ஸ்டால்ல விட்டுட்டு அங்கிருந்து போயிருக்கல்ல. நான் உண்மைதான் சார் சொல்றேன். நான் பங்கச்சை கொல்லல சார். எதுக்கு சிவா கிட்ட கொடுத்திருந்த? ஒரு தடவை தெரியாம நான் ஒரு ஆள் மேல சுட்டுட்டேன் சார். குண்டு அவனை டச் பண்ணிட்டு போயிடுச்சு சார். பெரிய கேஸ் ஆயிடுச்சு சார். இந்த விஷயம் இவருக்கும் தெரியும் சார். அதான் பயந்து போய் அதை நான் சிவா கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன் சார். சிவா இப்ப எங்க இருக்கான்? நிஜமாவே எனக்கு தெரியாது சார். நீ உன்னோட கோவத்தை குறைச்சிக்கிறதுக்காக தான் பங்கஜ கொலை பண்ணியிருக்க. அதோட ஹீனாவையும் கொலை பண்ணியிருக்க. இல்ல சார், நான் பங்கஜ கொலை பண்ணல சார். அதோட ஹீனா யாருன்னு கூட எனக்கு தெரியாது சார். சார் நான் உண்மையதான் சார் சொல்றேன். நீ உண்மையை சொல்லல. நாம எப்படி உண்மையை வெளியெடுப்போன்னு இவனுக்கு காட்டு. சார் 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 நான் உண்மையை சொல்றேன் சார். அடிக்காதீங்க சார். சார் சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். ஷிர்கே, இவன் கண்ணை எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுத்து மேட்ச் பண்ணி பாரு. அப்புறம் அந்த சிவா அவன் சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கான். அவனோட பழைய ப்ரொஃபைல் இருக்கான்னு பாரு. செக் பண்ணு. ஓகே சார். சார், அருண் கிட்ட இருந்த கண்ணால மர்டர் நடக்கல சார். அப்போ பங்கஜ் ஹீனாவை எந்த கண்ணால மர்டர் பண்ணா? நட்பு ஃப்ரெண்ட்ஷிப்னு வரும்போது கொஞ்சம் சுயநலமா இருக்கிறது ரொம்ப நல்லது. சார், சிவாவோட சோஷியல் மீடியால பழைய அக்கௌண்ட்டை நான் செக் பண்ணேன். ஒரு அக்கௌண்ட்ல அவன் ஹீனா கூட கனெக்டடா தான் சார் இருந்திருக்கான். இங்க பாருங்க. அடேங்கப்பா, ஐ லவ் யூ. எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஹீனா அவனை பிளாக் பண்ணியிருக்கா. ஆமா சார், இவங்க சேட் பண்ணதே நான் படிச்சிருக்கேன். இங்க பாருங்க, ஹீனா ரொம்ப கேஷுவலா தான் பேசுறா. ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி மெசேஜ் பண்ணியிருக்கா. ஆனா அந்த சிவா அப்படியே காதலனா மாறி இருக்கான். சும்மா ஹீனாக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். பாத்தீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிவா இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கான். இது கேபுடைய நம்பர். இதோட ஓனர் யாருன்னு கண்டுபிடி. அதிக தூரம் போயிருக்காது. அதோட இந்த வீடியோ எங்க இருந்து போஸ்ட் பண்ணான்னு பாரு. ஓகே சார். நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? சார், சிவாவோட கேப் லொகேஷன் கிடைச்சிருச்சு. கோவா ஹைவே. அதோ அந்த கார் தான். அதை ஓவர்டேக் பண்ணு. ஏய், இறங்க இறங்க சிவா. வா வா சந்தியா, நீ வெளியே போ. சிவா உன்னை விட்டுட்டு என்னால போக முடியாது. இங்க பாரு, உன் வயித்துல ஜூனியர் சிவா வளர்றான். அவனை நல்லா வளர்த்தா போதும். போ. இல்ல இல்ல சிவா, இறங்கு. முடியாது சிவா. போன்னு சொல்றல, முதல்ல போ. சிவா. ஹேய் வெல்ல வாடா. ஏய் சிவா, சொல்றல்ல வா. ஹீனாவையும் பங்கஜையும் நீ தானே கொன்ன? ஹீனாவையும் பங்கஜையும் நான் தான் கொன்னேன். வா வெளியே வா. வா, நடிக்காதரா, வெளியில வந்துரு. உன் பையன் இன்னைக்கு உன்கிட்ட வராமா? நான் உன்கிட்ட வரேன். உங்க எல்லாருக்கும் என் கடைசி வணக்கம். சிவா வேணாம். சிவா! சார், உள்ள ஒரு பேக் கிடைச்சது. அதுல லெட்டர் இருக்கு. நான் எல்லார் மேலேயும் அன்பு செலுத்தினேன். ஆனா எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க. என் நண்பன் பங்கஜ் என்ன நாயா வச்சிருந்தான். தேவைப்படாத போது என்னை எட்டி உதைப்பான். தேவைப்படும் போது அதனால தான் நான் அவனை கொன்னேன். ஆனா ஹீனா, அவளை நான் மனசார நேசிச்சேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ப்ரோபோஸ் பண்ணேன். ஆனா அவ என்ன பண்ணா? என்ன பிளாக் பண்ணிட்டா. நடுவுல சந்திச்ச போது ஹீனா தெரியல. இல்லையே, யார் நீங்க? சிவா, என்ன நீ பிளாக் பண்ணிட்டிய? எதுக்கு? பைத்தியம், உன்னை நான் லவ் பண்றேன். நீ நிஜமாவே பைத்தியம் தான். என்ன வாய்க்கு வந்ததை வளர்ற? யார் நீ? என்ன சுத்தமா மறந்துட்டியா? சீ! யார் மேல கை வைக்கிற? தள்ளி நில்லு. என் மண்டை காஞ்சி போச்சு. 15 நாள் அவளை கண்காணிச்சேன். யார் என்ன ஹர்ட் பண்றாங்களோ அவங்கள நான் ஹர்ட் பண்ணுவேன். பாடுற என்ன தெரியுதா?
கன்னத்துல அரைஞ்சிய. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. எதுக்கு என்ன சுட பாக்குற? ஏற்கனவே உன்னை நினைச்சு செத்துட்டேனே. வெளியே போயிலனா சுட்டுடுவேன். வேணாம், என்ன சுட்டுறாத. சாவுனா எனக்கு ரொம்ப பயம். என்ன மன்னிச்சிருமா. ஆப்ரேட் பண்ண தெரியுமா? என்ன கொன்னுடாத. குண்டு பட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? அதை இன்னைக்கு அனுபவிச்சிரு. என் கண்ணத்துல அரையிற. மனசார நேசிச்ச அவ என் கண்ணத்துல அரைஞ்சா, என்கிட்டே கண்ணை காட்டினா. அதனால இப்ப சொல்லுங்க, அவளை கொலை பண்ணி நான் ஏதாவது தப்பு பண்ணனா? ஒருத்தரை விரும்புறது, ஒருத்தருக்காக உயிரை விடுறது, ஒருத்தரை லவ் பண்றது, இது ஒரு அழகான அன்பான உணர்வு தானுங்களே. எப்போ அது நம்மள விரும்புறவங்களும் அதே அளவுக்கு நம்மள விரும்பினாதான் அது நல்லா இருக்கும். இங்க ஹீனாவோட அன்பு அனிக்கித்தான் இருந்தா. அவ அவனை கல்யாணம் பண்ணிக்க இருந்தா. அந்த கோவத்துல தான் சிவா அவனை கொன்னுட்டான்.